சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பபுரம் பகுதியை சேர்ந்த அம்பரோஸ் என்பவரது மகன் ஆரோக்கிய கிங்ஸ்லி என்பவர் மலேசியாவை தலைமையிடமாக கொண்ட சரக்கு கப்பலில் பணிபுரிந்து வருகிறார். கடந்த டிசம்பர் மாதம் அந்த கப்பல் கென்யா நாட்டில் உள்ள மும்பாஜா துறைமுகத்திற்கு சென்றுள்ளது. அங்கு ஆரோக்கிய கிங்ஸ்லி ஒருவரிடத்திலிருந்து $10 கொடுத்து 2 சிங்க பல்களை வாங்கியுள்ளார். பின்னர் விடுமுறைக்கு சொந்த ஊருக்கு திரும்பிய ஆரோக்கிய கிங்ஸ்லி பண தேவை காரணமாக சிங்கப்பல்லை விற்க முடிவு செய்துள்ளார். இதையடுத்து சிங்கப்பல் குறித்து ஃபேஸ்புக்கில் விளம்பரம் செய்துள்ளார். அந்த பதிவை பார்த்த திருச்சி வனச்சரக அலுவலர் கோபிநாத் சிங்கப்பல்லை வாங்குவது போல் பேசி அவரை திருச்சிக்கு வரும்படி அழைத்துள்ளார். இதனை நம்பிய ஆரோக்கிய கிங்ஸ்லி சாந்தகுமார் என்பவருடன் காரில் திருச்சி வந்துள்ளார். திருச்சி ஏர்போர்ட் அருகே வந்தபோது வனச்சரகர் கோபிநாத் தலைமையிலான வனத்துறையினர் ஆரோக்கிய கிங்ஸ்லி மற்றும் சாந்தகுமாரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2 சிங்கப்பல் மற்றும் காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. இருவர் மீதும் வன உயிரின குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு.